ஓ, கதை சொல்றதுக்கு வேற இடமே இல்லாத மாதிரி பாடாங்க கூப்பிடுறானுங்க கதையை சொல்ல. இவன் ஒரு அதிசய புலி, இவன் இருப்பது நகங்களும் புலி, அத அறிந்திடும் ஆயவனும் அலி. இவன் வேற எந்த கம்பியை பார்த்தாலும் தொங்கிக்கிட்டே இருக்கான். தனி ஒரு மனிதன் ஏய், படை. எவ்வளவு வேலை இருக்கு, தொங்கிக்கிட்டு இருக்க. தொங்கிட்டு இருக்கானா? அவன் தான் அடுத்த படத்தோட கதையை சொல்ற சொல்லியிருக்கான். நான் வேற வேலை முடிச்சுட்டு அப்படியே வந்திருக்கேன்டா. இப்போ எதுக்குடா என்னைய கூப்பிட்டீங்க? சரி, இப்போ எங்க அவன்? ஓ சாமி, இவன் வேற இந்த ஜோக்லாம் இன்னும் அழியலையாடா? தெரியலையே, ஏன்னா இங்கே ஊற்றிட்டுப்பா, வா தேடுவோம். என்னது கதை சொல்றேன்னு சொல்லிட்டு விளையாண்டுகிட்டு இருக்க? ஆமா, நீங்க 2 பேர் வந்துட்டீங்க. இன்னும் 2 பேருங்க. எங்க ஒருத்தன் படிக்கிறான், ஒருத்தன் நடிக்கிறான். சரி, அவனுங்கள விடு. நம்ம கதைக்குள்ள ஓபன் பண்ணா புரிஞ்சிச்சா? புரியல. சரி, அப்பா கூப்பிடுறாரு, வீட்டுக்கு போகணும். மணி 7 ஆச்சு. எது? சரியா பாப்போம். டேய் டேய் டேய், எங்க போற? விட மாட்டானுங்க உங்களுக்கு. சொல்லுங்கடா. இன்னும் செய்யணும் முடிக்கல. அதான் ப்ராஜெக்ட் 4 வேற இருக்கு. அதான் இன்னும் அதுவே முடிக்கல. அதான் போயிட்டாரு அதுக்கு. அதான் அதான் என்ன அதான் 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 கேளுடா அவன்கிட்ட. வேண்டா, செய்யணும் முடிக்கல. நான் வச்சிருந்த கதையும் ஒன்றும் முடிக்காம இருக்கு. அதுக்குள்ளே இந்த கதைக்கு வந்துட்டேன்னா எப்படி? செய்யணும் தான் முடிஞ்சு. இதுக்கு மேல என்ன? அடுத்த படத்துக்கு போவோம். 27ஆம் தேதி வெளியாயிடும். அப்புறம் அடுத்த படத்துக்கு போவோம். அடுத்த படம் எப்போ? அடுத்த படத்துக்கு போவோம். என்ன அடுத்த படம்? அடுத்த படம் என்ன படம்னு சொல்லு. பேய் படம். என்னது, பரோட்டா கடை வைக்க போறாரா? பேய் படம் வெளியாகும், பாருங்க. 2026. 2 பேருக்கு தான் போட்டியே. ஒன்னு இது, இன்னொன்னு அது. சொன்னா சென்சர் ஆகும். மீண்டும் சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.